ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வடைக்கறி குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு சோம்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு பட்டை இஞ்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 5 பூண்டு அதில் போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி வடைக்கு மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி ஒரு தட்டு மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ வடையை நல்லா தட்டிக்கலாம். தட்டிட்டு நம்ம இட்லி சட்டியில் வச்சுக்கலாம். இப்போ இது போல் வடையை தட்டிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு மூடிடுங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். கடுகு 1/4 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், ஒரு நட்சத்திர பட்டை, ஒரு பட்டை, ஏலக்காய், 5 கிராம்பு, அப்புறம் பிரிஞ்ச இலை, தக்காளி ஒரு தக்காளி கிட்ட நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ வாங்க தாளிச்சுக்கலாம். இப்போ கரம் மசாலா 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன். அவ்வளோதான். கடலைப்பருப்பை அரைச்சி நம்ம வேக வச்சு எடுத்துட்டாச்சு. இதுக்கப்புறமேட்டு நம்ம இதை உதுத்து வச்சுக்கலாம். புட்டு பதத்துக்கு இதை உதுத்து வச்சுக்கலாம். கடாய் வச்சு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதோட ஆனியன் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இது மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அப்படியே வதக்கிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். சும்மா 1.5 கிளாஸ் போதும். இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கொதிச்சோன்னே நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் இந்த அரைச்சி வச்சுருக்கிற புட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பருப்பு போட்டு இந்த மாதிரி கொதிச்சு வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தூள் வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா
நிம்மு குக்கிங் vlogsக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வீடியோ நான் போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.